பெற்றுக்கொள்கிறதுக்கு வலிமை வேண்டும். பெற்றுக்கொள்கிறதுக்கு வலிமை வேணும். கையில வாங்கறதுக்கு வலிமை வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு வலிமை வேண்டும், நான் அந்த வலிமையை உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே. ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 31 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அப்போ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வலிமை வேணும் இல்லையா? அது காத்திருக்கிறவனுக்கு அந்த வலிமை வரும். அல்லேலூயா. காத்திருக்கிறவனுக்கு அந்த வலிமை வரும். ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பயிற்சி எடுக்கிறது எத்தனை நாள் ஆகுது சொல்லுங்க? நிறைய நாட்கள் ஆகுது இல்லையா? ஒரு முதிர்ச்சி வரணும், ஒரு பக்குவம் வரணும்னா சில அடிப்படைகள் காத்திருப்போம், அடிப்படைகள் பயிற்சியும் தேவைப்படுது. திடீர்னு ஒரு 10 வயசு பையன் கிட்ட நான் 100 கிலோ கொடுக்க முடியுமா? முடியும். ஆனா அதுவே உங்ககிட்ட நல்ல வளர்ந்த கிட்ட கொடுத்தேன்னா அந்த 100 கிலோ பெரிய விஷயமாவே தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, பெற்றுக்கொள்கிறதற்கு உனக்கு வலிமை வேணும். அந்த வலிமையை நீ பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவன் வலிமையை அடைவான், வலிமை அடைகிறவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்கிறவன் வலிமை அடைவான். ஒரு ஜிம்ல போறோம், எடுத்தோன்னா மிஸ்டர் தமிழ்நாடு போய் சேர்ந்துட முடியாது. இப்படி போவோம். ஒரு பயிற்சி, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஆகாரத்துல கட்டுப்பாடு, எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த வலிமை எப்போ வருது? அந்த பயிற்சியிலே, அந்த பயிற்சியின் ஊடாலே நடந்து போகும்போது, அந்த பயிற்சியை கை கொள்ளும் பொழுதுதான் வலிமை வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில இறைவன் தருகிறதை பெற்றுக்கொள்ள நாம் சில வேளை காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறதுக்கு ஒரு வலிமை வேணுங்க. இப்படி சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயத்தை வாங்கி பெற்றுக்கொண்டது எத்தனை பேர்? ஒரு 100 ரூபா சாக்லேட் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோம். 100 ரூபா சாக்லேட் கிடைக்கல, ஆனா 10 ரூபா சாக்லேட் கிடைக்குது. 10 ரூபா சாக்லேட் வாங்கினது எத்தனை பேர்? ஆனா சில பேர் இருக்கிறாங்க, அந்த 100 ரூபா சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு இந்த 10 ரூபா சாக்லேட் எனக்கு வேணாம், உங்களுக்கு சம்பளம் வந்தோடனே எனக்கு வாங்கி கொடுங்கன்னு காத்திருந்த பிள்ளைங்கள்லாம் உண்டு. அதுதான் வலிமை. அந்த வலிமை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வேணும். அந்த வலிமை ஆண்டவருடைய பிள்ளைக்கு வேணும். அல்லேலூயா. வேதத்துல காத்திருந்து வலிமையோடு பெற்றுக்கொண்டு ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. அங்க எலியா எலிசாவை பார்த்து சொல்றாரு, நீ இங்கே இருப்பா, என் கூட வராத. நம்ம சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம்ல, நீ இங்கே இரு, என் கூட வராத, அம்மா போயிட்டு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி வந்து தரேன்னு சொன்னவங்க எத்தனை அம்மா இருக்கிறீங்க? எத்தனை அப்பா இருக்கிறீங்க? வாங்கி வந்துருக்குறாங்க. மறந்துட்டேன் அப்படி சொன்ன அம்மா அப்பா எத்தனை பேர்ரா? தம்பிங்களா கை தூக்குங்க, பிள்ளைங்க கை தூக்குங்க. மொத்த சர்ச்சும் கை தூக்கும். அப்படின்னா நான் 2 கை தூக்கணும், நான் 2 கை தூக்கணும். மறந்துடுவேன், ஞாபகம் இருக்காது. ஆனா அதுவே அந்த பிள்ளைங்க உங்களோட வந்தாங்க அப்படின்னு சொன்னா வாங்கி கொடுத்த அம்மா அப்பா எத்தனை? 5 ரூபா சாக்லேட்டுக்கு வந்திருக்கோம், ஆனா 50 ரூபா செலவு பண்ண அம்மா அப்பா எத்தனை? புரியுதுங்களா? கூட போறதுனால கிடைக்கக்கூடிய வலிமை. அப்ப இன்னைக்கு நம்ம யாரு கூட போறோங்கிறது தான் முக்கியம்.
இயேசுவோடு போகும்பொழுது வலிமை வரும், பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த நிலையில வந்தீங்கன்னு தெரியல. பலனற்று போனவங்களா நீங்க வந்திருக்கிறீங்க, அதை உணர முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காத்திரு மகளே, இன்னும் கொஞ்ச நாள் தான், உன்னை நான் பலப்படுத்தி நான் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வ. உங்க பிள்ளைய இன்னைக்கு கிச்சன்ல நீங்க போயிட்டு தண்ணி எடுத்துக்குவான்னு சொல்லுவீங்க, உங்க பிள்ளையால தூக்க முடியும். ஆனா அடுப்புல இருக்க சுடு தண்ணி எடுத்துக்குவான்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இதே தாய் தான், இதே தகப்பன் தான் ஒரு நாள் வரும்பொழுது அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு வாமான்னு சொல்றீங்களே, ஏன்? அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளையால இந்த காரியத்தை செய்ய வலிமை வந்துருச்சுன்னு அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க செய்றீங்க. அப்ப இன்னைக்கு உங்க நன்மை கிடைக்கலன்னு நீங்க அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் நல்லவர். அந்த வலிமையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், காத்திருக்கணுங்க. இங்க பாருங்க, எலியா இருப்பா, என் கூட நீ வராதன்னு எலிசாவை பார்த்து சொல்றாரு. ஆனா எலிசாவோ நான் உங்களோட வரேன் அப்படிங்கிறார். இந்த பகுதி அநேகருக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இதுல ஆண்டவர் சொல்றாரு, என்ன உணர்த்துகிற காரியம் என்னன்னா, ஒருவன் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டானா காத்திருக்கணும், துவண்டு போகப்படாது. அதை பெற்றுக்கொள்றதுக்கு மன வலிமை முதல்ல வேணும். நீங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா தோல்வி வருங்க. அந்த தோல்வியை கண்டு துவண்டு விடாதீங்க. அந்த கையை விட்டு போன மாதிரி இருக்கும், ஐயோ அப்போ இது நமக்கு செட் ஆகாது, விட்டுடாதீங்க. முடியும் வரை நீங்க போராடுங்க. அது வேலையானாலும் சரி, வேறு காரியமானாலும் சரி, நீங்கள் முடியும் வரை நேர்மையான ஒரு விஷயத்துக்காக நீங்க கர்த்தர் பாதத்தில் இருக்கும்பொழுது அதை நீங்க பெற்றுக்கொள்வது மிக நிச்சயம். சுகத்துக்காக நீங்க வந்திருக்கலாம், ஆனா இறைவன் அவர் பாதத்திலே காத்திருக்கும் போது அந்த சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க இந்த நாளிலே இந்த இடத்துல வந்து அமரக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ன்றத முன்னாடியே அவர் முன்குறிச்சு வச்சுட்டு இந்த வருஷத்துக்காக, இந்த நாளுக்காக அவர் காத்து கொண்டு இருந்தார். அப்போ உங்களை இந்த வார்த்தையை கேட்க வைப்பதற்காக அவர் இவ்வளோ வருஷம் காத்து கொண்டு இருக்கிறாருன்னா, நீங்க அவர் செய்யக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு ஏன் காத்திருக்க கூடாதுங்கிற. நான் காத்திருப்பேன்னு சொல்லுங்க, நான் வலிமை அடைவேன்னு சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அப்போனா குட்டி பிள்ளைங்க தான் எல்லாம் வாங்கிக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் யாரும் அந்த ஒரு விசுவாசம் இல்லை, அந்த விசுவாசத்தோடு நான் காத்திருந்து வலிமையை பெற்று நான் வேண்டினதை பெற்றுக்கொள்வேன். இங்கே இருன்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் கூட, நான் இல்லை, நான் கூட வரேன், நான் டிராவல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் டிராவல் பண்ணி கூட போனதுக்கு அப்புறம் அவர் கேட்கிறாரு. அங்க எடுத்து வாசிங்க, 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உம்மிடத்தில் இருக்க ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று. பாருங்க, அவன் அங்கேயே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும்ன்ற வார்த்தையை கேட்டிருக்க முடியுமா? சொல்லுங்க. உங்க பிள்ளை வீட்டுக்குள்ளேயே உங்க சொல் பேச்சை கேட்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு, நீங்க என்ன வேணும்னு கேட்டிருப்பீங்களா? கூட வந்ததுனால என்ன வேணும்னு கேட்கக்கூடிய சூழல் வந்துடுச்சு. அப்போ இயேசுவோட நம்ம கூட நடக்க 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 அவர் என்ன வேணும்னு கேட்பார். அப்போ நீங்க சொல்லலாம், என் பையனுக்கு ஒரு கல்யாணம் வேணும், என் கணவனுக்கு ஒரு நல்ல சுகம் வேணும், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும், என் குடும்பம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்வார்? நான் தருவேன்னு சொல்லுவேன், தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அவர் தருகிற தேவன், தடை செய்கிற தேவன் அல்ல, அவர் கேட்டதை தருகிற தேவன். அப்போ இன்னைக்கு நீங்க கேட்கிறது என்ன காரியமா இருக்குன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு அதை தேவன் உங்க குடும்பத்துக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சுகத்திற்காக நீங்க வந்திருக்கலாம், ஆண்டவர் நிச்சயம் அந்த பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார்.
அது உங்களுக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கலாம். ஆனால் இன்று அது ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. லேசான காரியம், லேசான காரியம். இன்னைக்கு காலையில இந்த குறிப்புகளை கைகளை வைத்து கையை தூக்கும் பொழுது முழுசா நனைஞ்சாச்சு. அவ்வளோ கண்ணீர். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த பதில், நான் நிச்சயம் என் பிள்ளைகளுடைய விசுவாசத்தின்படி, அவர்கள் விசுவாசத்தின் அளவின்படி அவர்களுக்கு நான் செய்யறேன். எத்தனை நாட்களா நீங்க போராடுறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் விசுவாசம் மேலோங்கும் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் காத்திருந்து வலிமை அடைந்து பெற்றுக்கொள்வீர்கள். எலியாவின் இடத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்ட எலிசா அங்கேயே இரு என்று சொன்ன பொழுது அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, நான் உம்மோடு வருகிறேன் என்று விண்ணப்பம் வைத்தபடினால எலியாவோடு எலிசா போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். அப்பொழுது எலியா, உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட பொழுது, நன்மை இரட்டிப்பாய் வேணும். அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனால் என்னை நீ காண்பாயாக பெற்றுக்கொள்வாய். விட்டுட்டான், பார்க்கல, விட்டுட்டாரு ஐயா, தீர்க்கதரிசி விட்டுட்டார். ஆனால் அவர் ஒன்றை கண்டார், அந்த சால்வையை பெற்றுக்கொள்ள அவர் ஓடினவராய் இருந்தார். அவருடைய லக்கு அந்த சால்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள்ளாய் ஒரு வல்லமை. நீங்க அப்போ ஓடக்கூடிய விதத்துல ஓடுவீங்கன்னா, ஓடுகிறவரிடத்துல ஓடுவீங்கன்னா, அதுதான் முக்கியம். ஓடக்கூடிய விதத்துல ஓடணும், ஓடுகிறவரிடத்துல ஓடணும். அப்ப யாரிடத்துல ஓடணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா கிட்ட ஓடணும். அப்ப ஓடுகிற விதத்துல ஓடணும். அந்த ஓடுகிற விதம் என்கிறது பரிசுத்தத்தோடு அவரிடத்துல ஓடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஓடுறேன், ஓடி வர, சர்ச்சைக்கு வர, காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் செய்யறேன். எங்க போச்சு உன்னுடைய அன்பு? எங்க போச்சு உன்னுடைய பரிசுத்தம்? எங்க போச்சு தேவ பயம்? ஓடுகிறவன் நல்ல ஓட்டத்தை ஓடுகிறவனா இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு போறோம், ஏன் இதே நிலையில இருக்கிறோம்? அப்ப ஓடுற ஓட்டத்துல தவறு இருக்கு. ஓடுகிற ஓட்டத்துல தவறு இருக்கு. அந்த தவறை சீர் செய்யும் பொழுது ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நிற்கும் பொழுதே அது நடக்குங்க. அப்போ எலியா சால்வையை அடித்து, அந்த வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்றார். அதற்கு எலிசா, உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டார். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது. எலியா சுழற்காற்றிலே பர்வதத்துக்கு ஏறி போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். புலம்பினான் என்று கேட்டவன் புலம்புனான். இன்னைக்கு கேட்டிருக்கோம், புலம்புறமா இல்லையா? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க கேட்டது கேட்டவுடனே கிடைச்சிருக்கா? 10 வாட்டி அழுது கிடைச்சிருக்கா? இல்ல 4 வாட்டி அம்மா வீட்டுக்கு வேற போயிட்டு வருவோம், அப்பதான் வாங்கி தருவாரு. இல்ல புலம்புனாதான் கிடைக்கும் இல்லையா? அவன் புலம்புறான், அந்த ஐயா புலம்புறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இறைவனிடத்துல புலம்புகிறதா இருக்கு. ஆனா அந்த தேவ மனுஷன் புலம்புகிறதை விட்டு 2:13 வாசிங்க. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். பாருங்க, போதுமா? பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து நிக்கல. நல்லா பாருங்க,
எலியா இருக்கும் போதும் நிக்கல, கூட வரேன்னு சொன்னாரு எலிசா. இங்க எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. நான் இனி பிரோஜனம் இல்லை, அப்பிரோஜனமான என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? போல முன்னேறி செல்றாரு. புலம்புறாரு, புலம்பி உட்காரல, அழல, வீடு வீடா போய் புலம்புல கூப்பாடு போடல, முன்னேறி செல்றார். முன்னேறி செல்லும் பொழுது அவர் சால்வையை பெற்றுக்கொண்டு என்ன சொல்றாருன்னா, எலியாவின் தேவன் எங்கே என்று முறுக்கி அடிக்கிறார். எலியாவுக்கு கடைசி அற்புதம், எலிசாவுக்கு முதல் அற்புதம். இன்னைக்கு நீங்க எலிசாவா ஒவ்வொருத்தரும் மாறி அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்க போறீங்கம்மா. அல்லேலூயா. அப்ப அந்த அற்புதத்தை செய்யணும்னா என்ன பண்ணணும்? நான் இருந்துடக்கூடாது, ஓடணும், நல்ல ஓட்டத்தை ஓடணும். உலகத்துக்கு பின்பாக நான் ஓடுவேனா, நான் அற்புதத்தை செய்கிறவனா இருக்கவே முடியாது, அற்புதத்தை பார்க்க கூட முடியாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவத்துல நீ காத்திரு, பலனடை, வல்லமையை பெற்றுக்கொள். நீ காத்திருக்கிறதுனாலதான் உனக்கு வல்லமை வரும். சுயமுயற்சியின் மேல சார்ந்து நீ ஓடும்போது தோத்து போற, துவண்டு போற. என் பாதத்துல நீ காத்திருப்பாயானால் நீ கேட்கக்கூடிய காரியம் அரிதான காரியமா இருந்தாலும் அதை நான் உனக்கு செய்வேன். அப்ப அரிதான காரியத்தை நீங்க கேட்குறீங்க, ஆனால் அவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது இங்கதான் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கேப் வருது. காத்திருக்க நமக்கு மனசு வர மாட்டாங்க, பெற்றுக்கொள்ள மனசு வர மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இயேசுவை பார்த்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க மேஜிக் காடாக பார்க்குறாங்க. வந்து ஜெபம் பண்ண உடனே எல்லாமே கிடைச்சணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, சில வேளையில் காத்திருப்பு நாள் பல வருஷமாக இருக்கும், பல வருடமாக இருக்கும். ஆனால் அந்த பல வருடம் கழிச்சு கொடுப்பாரு பாருங்க ஒரு ஆசீர்வாதம், அந்த பட்டணத்துக்கே அது பேர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, இக்கரையில இருந்து இவர் அடிச்ச சால்வை யோர்தானை பிரிச்சுது. அக்கறையில் இருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகள் பார்த்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வல்லமையா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வல்லமை உடையவர், மகிமை உடையவர். உங்க வாழ்க்கையில நீங்க எதை கேட்கிறீங்களோ தருவாருங்க. அந்த ஒரு பெரிய தேவ மனுஷனுக்கு கடைசி அற்புதம், அவருக்கு கீழே வந்த சின்ன தேவ மனுஷனுக்கு முதல் அற்புதம். இனி உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் அற்புதமே பார்க்கல நினைப்பீங்கன்னா, அழுது கொண்டு இருப்பீங்கன்னா, நல்ல வாழ்க்கையை கிடைக்கலன்னு சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா, ஒன்று சொல்றேன், செய்யுங்க. அவர் கூட இருங்க. இயேசு கூட இருங்க. சொல்லுங்க, நான் இயேசு கூட இருப்பேன், இயேசு கூட இருப்பேன், இயேசு கூட இருப்பேன், இயேசு கூட நடப்பேன்னு சொல்லுங்க, இயேசு கூட ஓடுவேன்னு சொல்லுங்க, இயேசு கிட்ட கேட்பேன்னு சொல்லுங்க, இயேசு எனக்கு தருவான்னு சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. பெரியவங்க நீங்க விசுவாசத்தோட சொல்றீங்களோ இல்லையோ, சின்ன பிள்ளைங்க அழகா விசுவாசத்தோட சொல்றாங்க. அப்போ நான் நடக்கிற விதத்துல நடக்கணும், நடக்கக்கூடியவரிட இடத்துல நடக்கணும். அதுதான் முக்கியம். நடக்கக்கூடியவரிடத்துல நான் நடக்கணும். அப்போ நான் யாரோட நடக்கணும்? தேவனோடு நடக்கணும். தேவனோடு நடக்கும்போது நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அன்பின் தகவனே, இந்த நாளில கூட உங்க பிள்ளைகள் ஒரு அற்புதத்துக்காக வந்திருக்கிறாங்கப்பா. அந்த அற்புதத்தை இந்த ஜெப வேளையில நீங்க நிகழ்த்துங்க. நாளை தினம் கடைசி நாளா இருந்தாலும் மகத்துவமான தேவன் ஆண்டவரை, பெரிதான அற்புதத்தை செய்கிறவர் அல்லது இந்த 20வது நாளிலே எழுதி கொடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் பதில் தருகிற தேவனா இருக்கு. நாங்கள் காத்திருக்கிறோம் வலிமையோடு. ஆண்டவரே, ஒரு கழுகு காத்திருந்து செட்டைகளை அடித்து கிளம்பும் பொழுது அது மகிமையாய் ஆண்டவரே இன்னும் உயரத்துக்கு போகும் அப்பா. ஒரு காற்றுக்காக கழுகு காத்து கொண்டிருக்கிறது போல உம்முடைய ஆசீர்வாதமான நீ தருகிற நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தருவி சுவாமி. வியாதியஸ்தர் மேல கைகளை வைங்க. அந்த வீடுகளில் வியாதியஸ்தர் மேல கைகளை வைங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியஸ்தர் மேல கைகளை வைங்க. அப்ப எந்த நோவும் உங்களுடைய பிள்ளைகளை அண்டாதபடி என் தேவன் எனக்கு விடுதலை தருவாரா என்று அழுது கொண்டு இருக்கிற இருதயங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். உங்க நாமம் மகிமை அடையும். மீதியா இருக்கிற வேலையை பொறுப்படுத்தணும். பலத்தோடு சந்தோஷத்தோடு உங்கள் பிள்ளைகள் கடந்து போக கிருபை தாங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டிய நல்ல பிதா.